மண்டே மார்னிங் எனக்கு என்னன்னு தெரியல. கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ சில்லுன்னு இருந்தாலும் பத்தாது போல. நேத்து கொஞ்சம் சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அதை எடுத்து இன்னைக்கு கிரேவி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கிரேவிக்கு காம்பினேஷனா தேங்காய் பால் சாதம் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன் ஏர்லியராகவே. ஃபர்ஸ்ட் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் நெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் தேங்காய் பால் கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசியை அதில் ஆட் பண்ணிட்டு கூட 2 ஸ்லைஸ் தக்காளி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு அப்பப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தம் வச்சுட்டு தம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் பால் சாதம் ரெடி. இது கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.